ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒயிட் கிச்சன் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நம்ம சேனலில் வந்து முள்ளங்கி கோலா உருண்டை குழம்பு சூப்பராக கறி சுவையில் எப்படி செய்துன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு வானொலியில் 1 கப்பு கடலைப்பருப்பு, வர மிளகாய் ஒரு 4 சேர்த்து நல்லா வறுத்து இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன், லவங்கம் ஒரு 5, பட்டையை சேர்த்து நல்லா அரைச்சி அது தனியாக இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம துருவி வச்சுக்கிற முள்ளங்கியில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி என்ன பண்ணணும், அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து அதுவும் இருக்கட்டும். மறுபடியும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 10, வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப்பு, தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொத்தமல்லி, துருவி வச்சுக்கிற முள்ளங்கியும் சேர்த்து நல்லா அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற அந்த மாவில் வந்து இந்த முள்ளங்கி தூளை சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருளையெல்லாம் பிடிச்சி அது தனியாக இருக்கட்டும். நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானிலை எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு 1 டீஸ்பூன், கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் 1 கப்பை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்ட பிறகு கறிவேப்பிலை கொத்தமல்லி 1 பிடி சேர்த்துடுங்க. கூடவே தக்காளி 1 கப்பு சேர்த்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து மறுபடியும் உப்பு தேவையான சேர்த்து கலந்து மூடி கொஞ்சம் நேரம் வேகட்டும். மறுபடியும் மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் 1 கப்பு, முந்திரி ஒரு 5, கசகசா, வறுகடலை வந்து 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கொதிக்கிற கிரேவியில் அரைச்சி அந்த தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் வந்து ஒரு மிதமான சூட்டில் பக்கத்தில் அந்த உருண்டைகளை போட்டு வேக வச்சு அதை வந்து இந்த கொதிக்கிற கிரேவியில் சேர்த்து விடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் முள்ளங்கி கோலா உருண்டை குழம்பு ரெடி. Friends, please subscribe my channel.